ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், அந்த பாயிண்டர் போன வீடியோவில் நம்ம லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் இங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நினச்சினா நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம், இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து லோக்கல் வேரியபிளாக ஜஸ்ட்டு அதோட வேல்யூவை இந்த எக்ஸ் ஒய்க்கு அசைன் பண்ணுது. இங்கே ஒரு எக்ஸ் ஒய் லோக்கலாக க்ரியேட் ஆகுது அப்படிங்கும். அதை அவாய்ட் பண்ண சில நம்ம பாயிண்டர்னு யாருக்குனே பார்த்துக்கோம். பாயிண்டர்னால் ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ நான் எங்கே போகிறேன்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸ்டார். இப்போ நான் இதை ரன் பண்ணோம்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா பாயிண்டர் வேரியபிள் ஒரு அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணணும். நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிறது ஒரு அட்ரஸ் கிடையாது. அப்போ அட்ரஸை பாஸ் பண்ணால் சிம்பிளாக இந்த இடத்துல நம்ம அப்படி பார்க்கணும்னா முதல்ல இதோட அட்ரஸும் இங்கே இருக்க எக்ஸோட அட்ரஸும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஆஃப் தி அட்ரஸ் of x inside function x and y ன்னு போட்டுக்கலாம். x and y inside function is addressனால unsigned integer, ஏன்னா percentage d யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, டைப் காஸ்டிங் நடந்துடும். ஸோ percentage d என்ன செய்ய போகிறோன்னா ஆம்பர்சண்ட் எக்ஸ் ஆம்பர்சண்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாயிண்டர்ஸ் பார்க்கும்போது அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அட்ரஸ் கிடச்சிடும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி அதை என்ன செய்ய போகிறோம், அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் இன்சைடு மெயின் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இதை இன்சைடு மூவ் இங்கே அது மாதிரி ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷன் இப்போ ரன் பண்ண பார்ப்போம். ரெண்டோட அட்ரஸும் என்ன ப்ராப்ளம், கமா கொடுக்கல, சாரி. கமா ஆம்பர்சண்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 109.706.2352 எக்ஸோட அட்ரஸ். ஒய்யோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 56, லாஸ்ட் 356ன்னு வச்சுக்கிட்டோம். இதே இப்போ அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்சைடு மூவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 380, இங்கே பார்த்தீங்கன்னா 384. ஸோ ரெண்டோட அட்ரஸுமே வேரி ஆகுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். தனியாக இங்கே ஒரு பிளாக் மெயின் பிளாக் தனி, மூவ் பிளாக் தனி, இங்கே ஒரு எக்ஸ் ஒய் வேல்யூ, இங்கே ஒரு எக்ஸ் ஒய் க்ரியேட் ஆகும். அப்படிங்கும்போது வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ இங்கே இருக்க வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அஃபெக்ட் அங்கே சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து செக் பண்ணால் அஃபெக்ட் ஆகாது. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். என்ன செய்யணும், பாயிண்டர். ஸோ சிம்பிளாக ஸ்டார் போடணும். பாயிண்டர்னால் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டார் பாயிண்டர். இந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஆர்குமெண்ட்டாக பாயிண்டர் எப்போதுமே ஒரு அட்ரஸை தான் பாயிண்ட் பண்ணும். இங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணுறது 0. இப்போ நான் ரன் பண்ணுன்னா எரர் வரும் பாருங்கள். பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது ஆர்குமெண்ட் இன்ட்டு டபுள் ஸ்டார் நிறைய எரர் வருது. ஸோ சிம்பிளாக அந்த இடத்துல ஒரு ஆம்பர்சன் போட்டுறணும். ஆம்பர்சன் போட்டால் அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணிட போகுது. ஆம்பர்சண்ட் ஒய். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னா எக்ஸோட அட்ரஸை இந்த எக்ஸ் பாயிண்ட் பண்ண போகுது, இந்த ஒய்யோட அட்ரஸை இந்த ஒய் பாயிண்ட் பண்ண போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டோட அட்ரஸுமே சேமாக வரும் பாருங்கள். சாரி, நான் அட்ரஸ் பார்க்கக்கூடாது, இதோட வேல்யூ தான் பார்க்கணும். நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் இன்சைடு மெயின் பார்த்திங்கன்னா 64, இங்கே பார்த்திங்கன்னா 68, இங்கே பார்த்திங்கன்னா 92, இங்கே 96ன்னு இருக்குது. இப்போ நான் இங்கே ஆம்பர்சண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கிறது என்ன ஆகும்னா இங்கே லோக்கல் வேரியபிள். இந்த எக்ஸுங்கிறது லோக்கல் வேரியபிள் தான். பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா இந்த எக்ஸோட அட்ரஸ் இருக்கும். இங்கே இருக்க எக்ஸோட அட்ரஸ் என்னவோ அது இருக்கும். இப்போ 290 வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஒய்யும் லோக்கல் வேரியபிள் தான். இந்த ஒய்யோட அட்ரஸ் இருக்கும் 30. இப்போ என்ன ஆகுனா நம்ம பிரிண்ட் பண்ணுறது ஆம்பர்சண்ட் எக்ஸ், அதாவது இங்கே லோக்கல் வேரியபிளோட அட்ரஸ் தான் பிரிண்ட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அதான் பிரிண்ட் ஆகுது. நம்மளுக்கு இதோட அட்ரஸ் வேணால் நம்ம வந்து ஸ்டார் கொடுக்கணும். ஸ்டார் கொடுக்காது, சிம்பிளாக எக்ஸ் கொடுக்கணும். எக்ஸ் ஒய். ஏன்னா நம்ம பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா இந்த நம்ம பாஸ் பண்ண ஆம்பர்சண்ட் எக்ஸு. இங்கே மெயினில் உள்ள எக்ஸோட வேல்யூ தான் இந்த சைடமான வேரியபிளோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஷன் இருக்காது. இதை ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். ஏ
அதே மாதிரி இங்கேயும் ஏ பி. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதோட அட்ரஸும் இதோட அட்ரஸும் நம்மளுக்கு சேமாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஏன்னா நம்ம ஏவோட வேல்யூ இதோட அட்ரஸ்ஸு. ஸோ மை காட், இங்கே XY கொடுத்துருனா ஏ பி. இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு அட்ரஸுமே சேமாக தான் வரும். ஏன்னா இங்கே உள்ள ஏவோட பி ஏபியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க XYயோட அட்ரஸை தான் நம்ம அந்த ஏபியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாயிண்டர் அதோட அட்ரஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இங்கே என்ன நடக்கும்னா இப்போ எக்ஸு இதை எக்ஸ்னு வச்சுக்கலாம், இங்கே ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸில் 0 இருக்குது, இந்த ஒய்லேயும் 0 இருக்குது. இதை எக்ஸ் இது ஒய். இப்போ இந்த XYக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். இதுக்கு கடைசி நம்பர் 290 வச்சுக்கலாம், இதை 380 வச்சுக்கலாம். அதுதான் இங்கே ஏபி பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. நான் இங்கே என்ன செய்ய போகிறோன்னா இங்கே அஃபெக்ட் ஆகணும். ஸோ சிம்பிளாக A + = 10 கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அட்ரஸோட வேல்யூ தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன்னா ஏ நம்ம பிரிண்ட் பண்ணால் அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகுது, ஏவோட வேல்யூ. நம்ம அதோட வேல்யூ அஃபெக்ட் ஆகும்னா சிம்பிளாக அந்த இடத்துல ஸ்டார் போடணும், ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுதேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அவுட்புட் வேல்யூ நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. த கார் இன்சைட் த கரண்ட் லொக்கேஷன் 00 வந்துட்டு. அதே மாதிரி அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டுனா இப்போ என்ன நடக்கும்னா ஸ்டார் ஸ்டார் என்ன செஞ்சுருக்கோம், அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை நம்மளுக்கு பிரிண்ட் புக் எடுத்து கொடுக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏல என்ன இருக்குது, இந்த எக்ஸோட அட்ரஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், எக்ஸ் 0 இருக்குது, இதை 380 வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டார் ஏ கொடுக்கேன். ஸ்டார் ஏனா ஏல என்ன இருக்குது, 380 இருக்குது. ஸ்டார்னால் வச்சுக்கோங்க, இந்த 380 இருக்க வேல்யூவை நம்மளுக்கு தரும். ஸோ இந்த 380 வேல்யூ என்ன இருக்குது, 0. அது ஈக்குவல் டு என்ன செய்வோம், 10 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், நேராக இந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ கூட 10 ஆட் பண்ணிடும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இங்கே அட்ரஸில் உள்ளதை நம்ம அஃபெக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் பிக்கு நடக்கும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் ரெண்டோட வேல்யூமே அவுட்புட் அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஸ்டார் கொடுக்காம வெறுமனையாக ஏ கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி காமிச்சேன். அட்ரஸ் தான் 10 கூட இருக்குமே தவிர காப்பி. ஸ்டார் கொடுத்தா அட்ரஸோட வேல்யூ, வெறுமனே ஏ கொடுத்தோம்னா இந்த எக்ஸோட அட்ரஸும் பியோட அட்ரஸும் 10 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்க எங்கே இருக்குது, இன்சைடு மூவ் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 68லேருந்து 38 768 28 ஆகிருக்கு. அதே மாதிரி 72லேருந்து 32 ஆகிருக்கு. இது பாயிண்டர் அர்த்தமெட்டிக். அர்த்தமெட்டிக்கை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே வந்து கரெக்டாக 10 ஆகாது, இது இண்டீஜர். ஸோ 20 பைட் ஆட் ஆகும். பார்த்திங்கன்னா இது வர அட்ரஸ் ஆஃப் ஏபி இன்சைட் ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட்னு வச்சுக்கலாம். அதான் எதுன்னு தெரியும், ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் இதோட அட்ரஸை பாருங்கள். A = 112. 112லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி 72 ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 116லேருந்து 76 ஆகிருக்கு. ரெண்டோட வேல்யூமே குறைஞ்சிருக்கு. நம்ம அட்ரஸ் வேல்யூ தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முன்னே ஸ்டார் போட்டால் தான் இங்கே உள்ள வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதை நம்ம கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ ரெண்டோட இது சேஞ்ச் ஆகிருக்காது. இங்கே 64, இங்கே 64. ஆனால் x = 00, இங்கே எக்ஸோட வேல்யூ அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்படி நம்ம ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அட்ரஸோடு பாஸ் பண்ணோம்னா இதை கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக பண்ணுறத கால் பை வேல்யூன்னு சொல்லுவோம். இப்படி தான் நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணணும். இதான் பாயிண்டர் யூஸ் ஆகும். பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம இங்கே இருக்க ஒரு ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிளாக இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு அஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. அடுத்த வீடியோவில் பாயிண்டர் அர்த்தமெட்டிக் பற்றி பார்ப்போம்.